ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம 30த் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதாவது ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஹாயும் வந்து ஹீரோவ கலாய்ச்சிட்டு இருப்பான். அவன் ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். "என்ன பார்த்து நான் ரொமான்டிக்கா இல்லன்னு வேற பேசிட்டு இருக்கான். உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் போயிட்டு மீமி காதுல சொல்றா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு. மீமிக்கு ஒரே ஷாக்கு. பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, "நான் போயிட்டு இப்பவே பேபிக்கு ஷாப்பிங் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். ஹாயும் பின்னாடியே போயிட்டு, "நானும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பின்னாடியே ஓடிடுறான். அவங்க 2 பேரும் போயிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு ஆஸ் யூசுவல் இவங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதே மாதிரி சண்டை போட்டுட்டே தான் வந்துட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இவங்க ஒரு மாதிரி ஜாலியான கப்பலா போயிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா எங்க தலைவர் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து ஒண்ணும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவரு கேட்டுட்டு இருக்காரு, "இந்த மாதிரி லிங்க்ஷூல எல்லாம் நிறைய வேகன்சி இருக்கு. இப்ப ஆளுங்க எல்லாம் போனதுனால இப்ப யார அப்பாயிண்ட் பண்ணலாம், உனக்கு ஏதாவது தெரிஞ்ச சஜஷன் சொல்லு" அப்படிங்கிறாரு. ஆனா ஹீரோ கண்டுக்கிற மாதிரி தெரியல. தலைவர் காண்டாயிட்டு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு கான்ஷியஸ்க்கே வரான். வந்ததுக்கு அப்புறமா இவன் சொல்லிட்டு இருக்கான், "நீங்க வந்து என்ன பண்றீங்களோ இல்லையோ எனக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்துட்டு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றான் அப்படின்னா இந்த மிங்சோட ஹஸ்பண்ட் இருப்பான்ல அவனை தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், "என்னோட வைஃப் தனியா இருப்பாங்க, நான் போய் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கான். எங்க தலைவர் காண்டாயிட்டு இருக்காரு. எப்ப பாரு ஹீரோயின் ஹீரோயின் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கடா, ஆனா ரொம்ப பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். வந்ததுமே அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, லிங்க் ஷோல ஒரு போஸ்டிங் வந்துட்டு எனக்கும் வேணும். நான் வந்து மக்களுக்காக சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் எவ்வளோ நாளா வந்து படிப்புன்னு வந்துட்டு படிப்பை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம என் ஸ்காலர்ஷிப்ல கூட எனக்கு நானே ஓட் பண்ணிக்கல. ஆனா இந்த வாட்டி நான் மக்களுக்கு சேவை பண்ணிட்டு நான் ஒழுக்கத்தெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால வந்து நீங்க எனக்கு குடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முட்டி போட்டெல்லாம் வந்துட்டு தலைவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். தலைவருக்கவே ஒரே ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு பையனா அப்படின்னு. அவரே வந்து கேட்குறாரு, "உனக்கு இப்படி வந்து இன்ஸ்பயர் பண்ணது யாருடா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஒரு பொண்ண லவ் பண்ணேன். அந்த பொண்ணு தான் எனக்கு எல்லாத்தையுமே மாத்தி விட்டுட்டா" அப்படிங்கும்போது தலைவரே, "நீயுமாடா? போடா போடா" அப்படின்னு அவர் அமைதியா அப்படியே போயிடுறாரு. போகும்போது, "உன்னோட ரெக்வெஸ்ட் அப்ரூவ்டு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா மிஸ்டர் சூ வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, யூஇய கூப்பிட்டு அவங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு லஞ்ச வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த யூஇ வந்துட்டு, "இதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இன்னைக்கு ஸ்பெஷலா எனக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. என்னாச்சு ஏதாவது பேசணுமா?" அப்படின்னு கேட்கிறா. அவனும் சொல்றான், "ஆமா இன்னைக்கு வந்துட்டு நான் சொல்லிடலான்னு இருக்கேன். எனக்கு உங்க மேல இருக்க அஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு சொல்லப் போறேன்" அப்படிங்கும்போது அவளே எந்திரிச்சுட்டு சொல்றா, "ஆமா கண்டிப்பா நம்ம 2 பேத்துக்கும் ஒரு நல்ல அஃபெக்ஷன் இருக்கு. ஆஸ் அ ஃப்ரெண்டா" ஃப்ரெண்டுன்னு உடனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. "ஏன் இப்படி சொல்ற? ஃப்ரெண்டா எல்லாம் கிடையாது" அப்படிங்கும்போது அவளே சொல்ல ஆரம்பிக்கிறா, "உங்களுக்குன்னு வந்து உங்க ஃபேமிலி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருப்பாங்க. உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி. என்ன மாதிரி படிக்காத பொண்ணு இந்த மாதிரிலாம் தேவையில்ல. நீங்க வந்து உங்க வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப இவன் கூப்பிட்டு, "நில்லுங்க நான் உங்ககிட்ட பேசணும். உங்களுக்காக பிடிச்ச ஃபேவரட் டிஷ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சதே வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்துட்டு லிங்க் ஷோக்கு போறேன். நான் வந்துட்டு இந்த மேல கீழ நீங்க பெருசு நான் பெருசு அப்படின்லாம் நான் எதுவுமே நினைக்கல. இப்போ வேணா நான் ஒரு பெரிய ரேங்க்ல இருக்கலாம். நான் நல்லா படிச்சிருக்கலாம். ஆனா இப்போதைக்கு நான் வந்து இதுல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் லிங்க் ஷோக்கு போயிட்டு அங்க இருக்க மக்களோட மக்களா மக்களுக்கு வந்துட்டு சேவை செஞ்சுட்டு அங்க இருக்க டிசிப்ளின் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க என் கூட இருக்கணும். உங்கள தவிர வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல" அப்படின்னு சொல்லிடுறான். இவ்ளோ நாளுமே நம்ம லிங்க் ஷோல இருந்த ஒவ்வொரு பாதையுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்ளோ நாளா நான் படிப்புன்னு மட்டுமே இருந்தது. அது ஒரு வகையில எனக்கு உதவி செஞ்சாலுமே, எனக்கு புடிச்ச லைஃப் அப்படிங்கிறது இந்த மாரி ஒரு சிம்பிளான லைஃப் தான். எனக்கு வந்துட்டு பெரிய லைஃப்லாம் எதுவும் வேணாம். உங்க கூட தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவளும் அப்படியே வெளிய வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இவன் கூட இருந்தது எல்லாமே இவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவ வந்துட்டு அவ்ளோ அளவுக்கு பெருசா படிச்சது கிடையாது. அவளுக்குன்னு சொத்து கிடையாது. ஒரு பெரிய பொசிஷன்லயும் கிடையாது. நம்ம போனா கரெக்ட்டா இருக்காது அப்படின்னு தான் இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அங்க வரா. வந்துட்டு கேட்கிறா, "ஏன் இவ்ளோ கன்ஃப்யூஸ்டா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது அவளே சொல்ல ஆரம்பிக்கிறா, "இவ்ளோ நாள் நீங்க ஹீரோ மட்டும் தான் என்ன ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா என்ன பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஆனா என் மனசு வந்துட்டு கேட்க மாட்டேங்குது. 2 பேர்த்தோட பொசிஷனும் வேற வேற. நான் வந்து அவருக்கு கரெக்ட்டா இருப்பேனான்னு தெரியல" அப்படிங்கும்போது, "நீ வந்துட்டு மிஸ்டர் ஷூ பத்தி தான் பேசிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உனக்கு அடிபட்டு இருக்கும்போது அவரு உன் கூட இருந்து எவ்ளோ கவனிச்சுக்கிட்டாரு தெரியுமா? உனக்காக ஹீரோவையே எதிர்த்து பேசி வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அவ்ளோ பெரிய லவ் வச்சிருக்காரு உன் மேல அவரு. அதனால நீ தாராளமா அவர சூஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கும் வந்துட்டு அவள தான் பிடிச்சிருக்கு. அந்த டிசிஷன் தான் எடுக்கணும்னு தோணுது. ஆனா நீங்க ஹீரோலாம் தனியா இருப்பீங்கல்ல. நான் போயிட்டா உங்கள யாரு பார்த்துக்குவா? அப்படிங்கும்போது, நான் வந்து என்ன பார்த்துக்கிறதுக்கு எவ்ளோ பேர் இருக்காங்க. ஹீரோ இருக்காரு அத விட. அவரு என்ன பார்த்துப்பாரு. நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றா. அதனால இவளும் நம்ம லிங்க் ஷோக்கு போலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து தன்னோட ரூம்க்கு வரும்போது,
ஹீரோ வந்துட்டு ஸ்பெஷலா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதுவும் இல்லாம ஹீரோயினுக்காக புதுசா ஒரு சில்க் மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால ஹீரோவ பார்க்கலாம் அப்படின்னு அவ கிளம்பிட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்துட்டு ஒரு ரூம்ல சீக்ரெட் சேம்பர் இருக்குது. அந்த சேம்பர்க்குள்ள தான் இவங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி வார் எல்லாம் நடந்துச்சுல்ல, அதுல நெறைய டேமேஜஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் போல. இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல யாருமே நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கே பயப்படணும். அந்த அளவுக்கு நம்ம இன்னுமே வந்துட்டு ஃபோர்ஸ ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்துடுறா. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சீக்ரெட் சேம்பர்லருந்து ஹீரோ வெளிய வந்துடுறான். ஹீரோயின் வந்து அது எல்லாமே தெரியாம ஹீரோ கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்கா. அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்துட்டு, "ஸ்வீட் ஹார்ட் எனக்கு வந்துட்டு ஒரு கிஸ் குடுக்குறியா? நீ வந்து எனக்கு சமைச்சு குடுக்குறியா? அன்னைக்கு எனக்கு பண்ணி குடுத்தல்ல" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அங்க அந்த சீக்ரெட் சேம்பர்ல இருக்கவங்களும் "ஸ்வீட் ஹார்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்ன மாடுலேஷன்லயே சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து, "எனக்கு ஒரு கிஸ் குடுத்த அப்படின்னா நான் ரூமுக்கு போவேன்" அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றான், "இங்கிருந்து போ நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இதெல்லாம்" அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்து விடவே மாட்டேங்கிறா. அவளே ஹீரோக்கு ஒரு கிஸ் குடுத்துட்டு, "இப்போ நீ என்ன தூக்கிட்டு போயிட்டு ரூம்ல விடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே எதுவுமே யோசிக்காம அவனும் தூக்கிட்டு போகும்போது, பக்கத்துல இருந்து அந்த சேம்பர்ல இருந்து ஒருத்தன் தும்பிடுறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோ சொல்றான், "நீ வர்றதுக்கு முன்னாடி சீக்ரெட் சேம்பர்ல மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு" அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. "ஐயோ! என்ன இறக்கி விடுன்னு" கேட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு தெளிவா எடுத்து சொல்லிடுறான். இந்த மாதிரி யுஏஇக்கு வந்துட்டு போகணும்னு தான் ஆசை. ஆனா அவ போக மாட்டேங்கிறா. எப்படியாவது அவள போக வைக்கணும் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றான், "அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் யுஏ வர வச்சிருக்காங்க. அவ வந்ததுமே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "உனக்காக வந்துட்டு நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். அத நீ பண்ணுவியா?" அப்படின்னு சொன்ன உடனே அவளும் "கண்டிப்பா பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றா. என்ன வேலை அப்படின்னா, "நீ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு அதாவது மிஸ்டர் சூ கூட நீ லிங்ஷுக்கு போகணும். அங்க இருந்து அவர் கூடவே இருந்து நீ எல்லா வேலையும் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொன்ன உடனே இவளும் வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடுறா. அவ போகும்போது ஹீரோ கூப்பிட்டு "பத்திரமா போயிட்டு வா" அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது. ஏன்னா இவளுக்குன்னு இருந்த ஃபேமிலி இவங்க மட்டும் தான். அதனால இவங்களே சொல்றாங்க அப்படிங்கிறதுனால தான் அவளும் சந்தோஷமா போறா. இங்க ஹீரோயின் வந்து யூஏக்காக நிறைய ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸு, சில்வர் அப்படின்னு குடுக்கணும்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, "என்னதான் அவ கொஞ்ச நாள் இருந்தாலுமே அவ என்னோட ஃபேமிலி மாதிரி ஆயிட்டா. எனக்கு வந்து அவ போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ போகும்போது வெறும் கையில எனக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்ல. அதனால இதெல்லாம் குடுத்து விடுறேன்" அப்படின்னு குடுத்துட்டு இருக்கா. யுஇயும் சூவும் கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. அப்போ வந்து யுஇ வந்து ஹீரோயின் கிட்ட டைரக்ட்டா போய் சொல்லல. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு குழந்தை வேற இருக்குல்ல அவ வயித்துல. நான் போய் சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நான் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அந்த லெட்டர்ல வந்து இவ உருகி உருகி எழுதியிருக்கா. "எனக்குன்னு இருந்த ஒரே ஃபேமிலி நீங்க தான். உங்களுக்கு குழந்தை பிறந்ததுமே கண்டிப்பா நான் வந்து உங்கள பார்ப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. ஹீரோயினுக்கு வந்து இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவள ரொம்ப மிஸ் பண்றா போல. அப்போ வந்து ஒரு கிஃப்ட்ட எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா யூயியும் சூவும் போகும்போது வந்து இவங்களுக்கு ஒரு தொட்டில் வந்து இந்த குழந்தைக்காக செஞ்சு வச்சு கிஃப்ட்டா குடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஸ்பெஷலா கஸ்டமைஸ்டு ஒன்னாமா. அத பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அப்போ ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, "நம்ம பொறக்க போற குழந்தைக்கு நான் பேரு கூட யோசிச்சு வச்சுட்டேன்" அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே காட்டுறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரு பையன் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு இருக்குது போல. இன்னொரு குட்டி பையன் வந்து அந்த குட்டி பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்கான். அப்ப அவங்க அண்ணக்காரனுக்கு கோவம் வந்துருது. "இது என்னோட தங்கச்சி. நீ போய் உன்னோட தங்கச்சி கூட விளையாடு. நான் மட்டும் தான் விளையாடுவேன்" அப்படின்னு உடனே இன்னொரு குட்டி பையனுக்கு வந்துட்டு அவனுக்கு ரொம்ப சோகமாயிட்டு அவங்க அம்மா கிட்டயும், அப்பா கிட்டயும் ஓடுறான். அவனோட அப்பா, அம்மா வேற யாரும் இல்ல. ஹாயுவும், மிமியும் தான். அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான், "எனக்கு இன்னைக்கே ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்" அப்படின்னு. அப்போ உடனே வந்து மிமி முறைச்சிட்டு இருக்கா அவங்க அப்பாவ பார்த்து. அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கான், "வேற யாரும் இல்ல. ஹாயு தான். இதெல்லாம் அம்மாவ தான்டா கேட்கணும். அம்மா தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோவும், ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே வானத்துல வந்து அழகழகா பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹீரோவோட ஃபேமிலி, ஹாயோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குழந்தையோட விளையாடிட்டு சூப்பரா அந்த இது வந்து வான வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடும் முடியுது. இந்த ட்ராமாவும் முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாவே இந்த ட்ராமா வந்து ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி சூப்பரான ட்ராமாலாம் பார்க்கலாம். பாய் கைஸ்.